பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னா டுடே என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. 1 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 15வது வசனம் இப்படியாய் கூறுகிறது: தாமதிப்பேன் ஆகில் தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய வகையை நீ அறியும்படி இவைகளை உனக்கு எழுதுகிறேன். அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமுமாய் இருக்கிறது என்பதாக. ஏன் சபை? சபை தேவனுடைய குடும்பம். ஒய் சர்ச்? சர்ச் இஸ் த ஃபேமிலி ஆஃப் காட் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். சபை என்பது ஆவிக்குரிய குடும்பம். அந்த குடும்பத்திற்கு இயேசு தலைவராகவும் தகப்பனாகவும் காணப்படுகிறார். அங்கே காணப்படுகிற ஒவ்வொரு அங்கத்தினர்களும் சகோதரர்களாகவும் சகோதரிகளாகவும் இயேசுவின் பிள்ளைகளாகவும் காணப்படுகிறார்கள். அன்பும் சகோதரத்துவமும் பரஸ்பர மரியாதையும் ஒருவரையொருவர் கனம் பண்ணுவதும் விருந்தோம்பலும் ஒருமைப்பாடும் சபையில் காணப்பட வேண்டும். முறுமுறுப்புகளுக்கும் கசப்புகளுக்கும் வெறுப்புகளுக்கும் அரசியல் பண்ணுவதற்கும் கோஷ்டிகளை உருவாக்குவதற்கும் மாம்சீக காரியங்களுக்கும் தேவனுடைய வீட்டில் இடமில்லை. தேவனுடைய வீட்டில் நடக்க வேண்டிய முறைமை என்று ஒன்று காணப்படுகிறது. அதை நீ அறிய வேண்டும் என்று விசுவாசத்தில் தன் உத்தமகுமாரனாகிய தீமோத்தேயுவுக்கு தகப்பனைப் போல பவுல் ஆலோசனை கூறுவதை பார்க்க முடிகிறது. இந்நாட்களில் காணப்படுகிற விசுவாசிகளுக்கும் ஊழியர்களுக்கும் மிகவும் பொருந்துகிற ஆலோசனையாகவும் காணப்படுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டவருடைய ஆதீனத்தில் காணப்படுகிறவற்றில் சபை முக்கிய பங்கு வகிக்கிறது. 2000 வருஷங்களுக்கு முன்பு சபையை இரத்தம் சிந்தி சம்பாதிக்கும்படி இயேசு பூமியில் வந்தார். இனி சபையை சேர்த்து கொள்ளும்படிக்கு துரிதமாய் வரப்போகிறார். ஆகையால் தேவனுடைய வீட்டில் நீங்கள் எப்படி காணப்பட வேண்டும் என்பதை அறிந்திருக்க வேண்டும். பூமியில் காணப்படுகிற எல்லா நிறுவனங்களிலும் அமைப்புகளிலும் நன்னடத்தை விதிகள் காணப்படுகிறது. அவைகளெல்லாம் பூமியோடு ஒளிந்து போகிறவையும் நிலையற்றதுமாயும் காணப்படுகிறது. ஆனால் நம்மை நித்திய வாழ்வுக்கு நேராய் நடத்துகிற சபைகளில் சகல நல்லொழுக்கத்தோடு நாம் காணப்படுவது எவ்வளவு முக்கியமானது என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். மணவாளனாகிய இயேசுவையும் மணவாட்டி சபையையும் பிரிக்க முடியாது. மணவாட்டி கூடி வருகிற இடங்களில் பொற்கச்சி நிலையங்கி தரித்தவராய் பிரதான ஆசாரியனாய் மணவாளனாகிய இயேசு வந்து உலாவுகிறார். அப்பொழுது என்னுடனே பேசின சத்தத்தை பார்க்க திரும்பின போது 7 பொன் குத்துவிளக்குகளையும் அந்த 7 குத்துவிளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரையும் கண்டேன். நீ கண்ட 7 குத்துவிளக்குகளும் 7 சபைகளாம் என்று வெளிப்படுத்தல் 1வது அதிகாரம் 12, 13, 20வது வசனங்களில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகையால் எல்லாவித பயபக்தியோடும் பரிசுத்தத்தோடும் தாழ்மையோடும் வாஞ்சியோடும் உள்ளான பூரண மகிமையோடும் இயேசுவை சந்திக்கும்படிக்கு அவருடைய வீட்டிற்கு வாருங்கள். அப்பொழுது அவருடைய வீட்டின் நன்மையினால் உங்கள் ஒவ்வொருவரையும் திருப்தியாய் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? அப்பா பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னா டுடே என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அப்பா, சபை என்னும் குடும்பத்தில் ஒரு அங்கமாக எங்களை வைத்திருக்கிறீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வீட்டில் பரிசுத்தத்தோடும் தாழ்மையோடும் உம்மிலிருந்த சிந்தையை தரித்தவர்களாகவும் நாங்கள் காணப்படுவதற்கு கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. அப்பா, இந்த பூமியில் நீர் காணப்பட்ட நாட்களில் ஆலயத்திற்கு செல்வதை வழக்கமாய் கொண்டிருந்ததைப் போல நாங்களும் சபை கூடி வருதலை விட்டுவிடாதபடி காணப்படுவதற்குரிய கிருபையை தாரும். இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆலயத்து நன்மையினால் நிறைவாய் ஆசீர்வதியும். போக்கிலும் வரத்திலும் உம்முடைய பிள்ளைகளோடு கூட இருந்தருளும். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தின் பாதுகாப்பிற்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.